ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பொதுவான மருத்துவ முறைகளை பற்றி பார்த்தோம். நிறையா இதுக்கு முன்னாடி பதிவுகளை பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னா எப்படி என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறது, எளிமையான முறையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் பாவம் நோயை கொடுக்கும்னா 6ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கா, 6ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம நோயை முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணிவிட்டு சரிங்களா, அதுக்கான பரிகாரங்களை அந்த கிரகத்தை அடுத்து எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காலில் விழுந்து அந்த கிரக காரக கோவிலில் போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தான தர்மங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். சரிங்களா, அதுக்கடுத்து நோய்க்கான காய்கறி பரிகாரங்கள், தான பரிகாரங்கள் நிறையா இருக்குது. கோவில் பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சூரிய நாள் என்ன போட்டிருக்கோன்னா 9/8/2022 நம்ம ஜூனில் ஒரு வகுப்பு நடக்குது. இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமான மருத்துவ ஜோதிட வகுப்பு. மறக்காமல் கலந்துக்குங்க. விருப்பம் உள்ளவங்க. சூரிய திசை புத்தியில் வரும் நோய். ஒரு ஜாதகத்தில் சூரிய திசா புத்தியில் ஒரு நோய் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நோய் குணமாகுமா குணமாகாதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க என்ன லக்னம்னு பாருங்கள். அந்த லக்னாதி ஒற்றைப்படை ராசியில் இருந்தால் உடனே குணமாயிரும். அதுக்காக மருத்துவம் நீங்கள் பெருசாக எடுக்க தேவையில்லை. இரட்டைப்படை ராசியில் இருந்தால் குணமாக கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இந்த ஜாதகத்தில் இரட்டைப்படை ராசியில் தான் இருக்குது, அதனால் குணமாக லேட் ஆகும். அதுக்கடுத்து இந்த சூரிய திசை சூரியன் மேச லக்னம் போட்டிருக்கேன். லக்னத்துக்கு 8ல் சூரியன் இருக்கு. அப்படி 8ல் சூரியன் இருக்கும்போது அந்த 8ஆம் வீடு காலபுருஷனுக்கும் 8ஆம் வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த சூரியன் சம்மந்தமான ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும். அப்படிங்கிற எந்த வித மாற்றம் இல்லை. அது எப்போ சார் நடக்கும் அப்படின்னா சூரியனுடைய திசாபுத்தியில் நடக்குது. அப்போ அந்த சூரிய திசாபுத்தியில் என்ன சார் நடக்கும் ஆப்ரேஷன் அப்படின்னா 8ஆம் பாவங்கிறனால விபத்து, அதனால இங்கே போட்டிருக்கேன். 8ஆம் பாவம் விபத்து, சரிங்களா, விபத்தால் மயக்கம் அதெல்லாம் வரும். இதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 5 நோயை தவிர்த்து வேறு நோய்கள் சூரிய திசாபுத்தியில் வராது அப்படிங்கிறத அதில் சொல்கிறேன். நல்லா எல்லா பேரும் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூரிய திசாபுத்தி நடந்தாலும் சரி, சூரியன் மேலே ராகு கேது பயணம் பண்ணாலும் சரி, ராகு கேது சனி பயணம் பண்ணாலும் சரி, ராகு கேதுனா உங்களுடைய ஜனஜாதகத்தில் சூரியன் மேலே கோச்சார ராகு சனி பயணம் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுக்கு சூரியனுடைய புத்தி நடந்தாலும் சரி, சரிங்களா, அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக இந்த நோய்களில் ஒரு நோய் வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு தலைவலி வரும். ஒரு சிலருக்கு ஒரு தலைமண்ட வலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். இரண்டாவது கண் வலி வரும். சரிங்களா, கண் சம்மந்தமான தொந்தரவுகள் நிறைய வரும். அதுக்கடுத்து முதுகு வலி. முதுகு வலினா முதுகுல உள்ள எலும்பு வலி, முதுகெலும்பு பேக் பெயின் சொல்கிறோம் இல்லையா, அது வரும். இது டோட்டல் எலும்புவே வலிக்கும் இந்த சூரிய திசை புத்திகளில். இதெல்லாம் உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள். ஒரு சிலருக்கு அம்மை வரும். சரிங்களா, அம்மை. அதே அம்மை அதிகமாகும் போது இந்த எலும்போடைய தொந்தரவு மேலே போட்டுக்கலாம் எலும்பு வலி, அது ஒரு சிலருக்கு அதிகமாக ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக, இப்போ சூரிய திசை 6 வருஷம்னா அந்த 6 வருஷத்தில் ஒரு 4 வருஷம் அப்படியே இருக்கு, அவங்க கவனிக்கவே இல்லைன்னு வைங்க, அது பக்கவாதமாக மாறும். சரிங்களா, ஒரு கை கால் வராமல் போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி பக்கவாதமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு மயக்கம் மட்டுமே அடிக்கடி வரும். இதுதான் இந்த சூரிய திசை புத்திக்கு உண்டான நோய்கள். சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறவங்க நீங்கள் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைய இந்த சூரிய திசை நடந்தாலே உஷ்ணம் சம்மந்தமான நோய்களில் இந்த நோய்கள் ஏதாவது அறிகுறி வருதான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து இந்த திசா புத்தியில் நீங்கள் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிவன் கோயிலில் போயிட்டு கம்பல்சரி நீங்கள் பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி சிவன் கோயிலில் நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கருவறை கோபுரத்தை சுற்றி வரலாம். உங்கள் வயசத்தையும் அந்த மாதிரி சுற்றி 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம், அல்லது ஒற்றை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இதுக்கடுத்து சூரிய திசையில் நம்ம சப்பாத்தி கொடுக்குறது தானம் கொடுப்போம், அல்லது கோதுமையால் எதையும் ஒரு பலகாரங்கள் செஞ்சு நீங்கள் தானம் கொடுத்தா அதுவும் நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சூரிய புத்தி சூரிய திசை நடக்கிறவங்க ஸ்வீட்டில் ஜிலேபி கொடுத்தா நல்லது. சரிங்களா, இதுக்கு அடுத்து நீங்கள் தீபம் ஏற்றும் போது கீழே ஒரு வாழை இலையோ அல்லது வெத்தலையோ வச்சு அது மேலே கோதுமை வச்சு அது மேலே தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு தாண்டி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த சூரிய திசா புத்தி நடக்கிறவங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் வந்துருச்சுன்னா முடிஞ்ச வரைய நம்மளுடைய தந்தை அப்பா வயசில் இருக்காங்களே அந்த முதியவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நான் கோவில் பரிகாரம் தாண்டி ஏதாவது தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்க சார் அப்படிம்பாங்க. ரெட் கலர் ஷர்ட் எடுத்து கொடுங்க. ஷர்ட்டு, புடவை அந்த மாதிரி
உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு எடுத்து கொடுங்க. அந்த திசாபுத்தியில் நோய்கள் தாக்கம் கம்மியாகும். அதேமாதிரி சூரிய திசாபுத்தி நடக்கும்போது அந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமையை 6 முறை ரிவர்ஸில் தலையை இப்படி ரிவர்ஸில் கோதுமையை உங்கள் கையில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை 6 முறை சுற்றி ஓடுற தண்ணியில் போடுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மையை தரும். சரிங்களா. அந்த சூரியன்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். மேல் மாடி, மேல் கோபுரம், கொடிமரம்னு சொல்லுவோம். கோபுர தரிசனம் பார்க்கறது, கொடிமர தரிசனம் பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் சூரிய திசாபுத்தியில் உங்களுக்கு எதே நோய்கள் வரதா இருந்தால் இந்த நோய்கள் தான் வரும். இப்படி இந்த நோய்கள் வருதுன்னு சொன்னால் அதுக்கான பரிகாரங்கள், தான தர்மங்கள் செஞ்சு உங்களுடைய அந்த நோய்கள் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டால் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. மீண்டும் எதுவும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மருத்துவ ஜோதிடத்தை வகுப்பாக எடுக்கிறேன். சரிங்களா. வர ஆகஸ்ட் 9ஆம் தேதி விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.